தமிழ். நான் வீடு பெருக்கலன்னு, வீட்டு வேலை செய்யலன்னு நீ இல்லாதப்போ ரொம்ப மோசமா பேசுறாரு. இந்த மாதிரி ஆளு உங்க வீட்ல இருந்தா என்னால முடியல. ஏய், என்னடா அண்ணா, நீங்க சுபா கிட்ட அப்படி பேசியிருக்க வேணாண்ணா. என்னடா பேசுறது சரியில்லை? இல்லைண்ணா, அது வந்து சுபா டாக்டர் இல்லையா, அதனால அவளுக்கு இந்த வீட்டு வேலைலாம் தெரியாதுண்ணா. அதுக்குள்ள வந்து கோல் முட்டிட்டாளா இந்த ஜான்சி ராணி? அண்ணா, நம்ம அம்மா தானே அண்ணா சொல்லியிருக்காங்க, பொம்பளை பசங்கள்லாம் மகாலட்சுமிக்கு சமம்னு. டேய் நித்ரா, டாக்டராக இருந்தாலும் கலெக்டராக இருந்தாலும் பொட்டச்சி தான். நம்ம வீட்டு வேலையாக நாம் தான் செய்யணும், புரியுதா? வெளியிலேருந்து வரவன் செய்ய மாட்டான். என்ன வாய் ஒரு நீளுது உனக்கு? உன்ன மாதிரியே நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளியிலேருந்து வர பொட்டச்சி பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்துட்டு இருந்தேனா, உன்னை இவ்வளோ தூரம் வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் ஆச்சுல்ல, ஒரு 6 மாதத்துக்கு அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அண்ணன் தான் வேர்வைய சிந்தி உன்னை வளர்த்து ஆளாக்குனேன்னு சொல்லி உனக்கு தெரிய வரும்பாரு. அப்போ வந்து என் காலை நாய் மாதிரி நக்குவேன். அண்ணனோடைய தோட்டம் வேணும், துறவு வேணும், ஆனால் அண்ணனோட பேச்சு கேட்க மாட்டீங்க. வெளியிலேருந்து வர பொட்டச்சி அவள் பேச்சு தான் கேட்பீங்கள்ல. ஒரு பொட்டச்சி மகாலட்சுமியா இல்லை மானங்கிட்ட முடிவு பண்ணுறது அவளுடைய நடத்தையும் அவளுடைய குணம்தான், புரியுதா? இதோ வந்துட்டாலே இப்போவே அவங்ககிட்ட சொல்லி குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு சண்டாளி. எனக்கு தெரியும்டா, அந்த என்னது அந்த கல்யாணத்தில் அது பேர் என்னவோ மேலே பார்க்குமே, ட்ரோன் கேமரா, அதெல்லாம் வைக்க சொல்லி ஆடுன்னு ஆடுனால அப்போவே எனக்கு தெரியும் இதெல்லாம் குடும்பத்துக்கு லாகி இல்லை, இது வந்து ஆட்டக்கார குதிரன்னு. ஏய், தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றினடா, இந்த மாதிரி கரிசடைங்கெல்லாம் வச்சுக்கிட்டு. ஏய், இன்னும் போலையா? இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பொட்டச்சிங்க பேச்சு கேட்டுலாம் என்கிட்ட வந்துடாத, புரியுதா? அண்ணன் ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்க மாட்டேன்டா, செருப்பு கட்டி அடிச்சிடும் உன்னையும் அந்த மெட்ராஸ்லேருந்து வந்தால யார் அந்த குதிரையும் மண்டையும் பேர். எல்லாரும் நல்லவங்க மாதிரி வெளியில நடிப்பாங்க, ஆனா வீட்டுக்குள்ள என்ன நடக்குது யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி ஆளு உங்க வீட்ல இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.